ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் நட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 217 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நல்லா ஒரு நார்மல் மியூசிக் வருது. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா யாரு புதுசா இருக்காங்க? முன்னாடி பார்த்ததே இல்ல. சாஸ்கேவோட ஆட்கள்ல ஒருத்தி. அதெல்லாம் முன்னாடி இப்ப எதுவும் கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவ்வளவு நான் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ சரி, வாங்க இடன் லீஃப் வில்லேஜுக்கே திரும்ப போவோம். நருட்டோ, அந்த பக்கம் கிடையாது. நீங்க என்ன வளரிக்கிட்டு இருக்கீங்க காகாஷி சென்சே? நம்ம ஊர் அந்த பக்கம் தானே இருக்கு, இப்படிதானே போகணும். அயர்லாண்ட்ல நம்ம ஒரு விஷயத்த மறந்து போயிட்டோம். சரிதானே சாக்குரா? என்னது? படுக்க போட்டு வந்துடுறாள் 3 பேரை. அத போய் நம்ம திரும்ப கொண்டு ஞாபகம் இருக்கா? ஆமா, எதை மறந்துட்டீங்க? இங்க என்ன நடக்குது? மட்டும் வந்துட்டு அவனை ஏமாத்திட்டா போற. இங்க வந்து கேட்டு போறாரு பாரு. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் என்ன ஏமாத்துவேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நருட்டோ? இப்ப நீ பாவம் ஒழுங்கா மனுஷன் என் கூட எங்கெல்லாம் சேர்ந்து தேடிட்டு village-க்கு வந்தாலும் தெரியல. வரணும். அதோட நீ தரையில ஓட்ட போட்டுட்டு வேற வந்திருக்க. பாவம் நருட்டோ, எழுந்திரு. ஹோட்டல்காரன் என்ன திட்டுறான்டா. தூங்காம கொள்ளாம இருந்துச்சு. நருட்டோ. என்ன? அட பாவி, இவ்வளவு நேரம் இங்க இருந்தது க்ளோனா? அங்க மயக்கம் போட்டு விழுந்தானே, அப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷேடோ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உன்னால தேவையே இல்லாம அங்க இருந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு நருட்டோ. சாக்குராவை காப்பாத்த கடைசி நிமிஷத்துல அவன் எப்படி இங்க வந்தானே தெரியல. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ அவனை அனுப்பலன்னு தெரியுது. இல்ல, நான் அவனை அனுப்பல. அவனை ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. உங்க பேச்ச நான் ஏன் மீற போறேன்? எனக்கு புரியுது. பேசிக்கா நருட்டோ உன்னை ஏமாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல வர, அதானே? அசிங்கப்படுத்துறாங்களே. அது வந்து அவன் இங்க வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. ஒருவேளை அவன் மட்டும் இங்க வராம இருந்திருந்தானா, அப்ப சாக்குரா மட்டும் இல்ல, கூடவே நானும் இறந்து போயிருப்பேன். சாஸ்கேயோட சக்ரா முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. இப்ப அது உண்மையாவே மோசமா இருக்கு. என்ன ஆனாலும் சாஸ்கே எப்பவுமே சாஸ்கே தான். எருமை. சரியா சொன்ன. சாஸ்கே டென்ஷனா எப்பவுமே அதுதான் சாஸ்கே பா. தான். என்ன நீ? ஆமா, ம், புரிஞ்சுதா? இதுதான் நடந்தது ஏமாட்டோ. அதனால நருட்டோவை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடு. ஆ, சரி, ஓகே, எனக்கு புரியுது. ஊரோட ஒர்க்காக வேற. அப்பவே கலாய்ப்பாரு, வச்சு செய்ய போறாரு. ஓகே, வாங்க முன்னேறி போகலாம். நீ எங்க போற? நான் அந்த ஹோட்டலுக்கு போய் நருட்டோ போட்ட அந்த பெரிய ஓட்டையை அடைச்சிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயோ. கேப்டன் யாமாட்டோ. பரவாயில்ல, விடு நருட்டோ. நியாயத்துக்கு சரி, நல்லவராகிறாரு. வாங்க, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். சாஸ்கே என்ன கைவிட்டுட்டான். இப்ப நான் ஹிடன் லீஃப் வில்லேஜோட வார் பிரசனா. சுகேட்ஸவும் ஜுகோவும் எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. முதல்ல நான் வாரியர்ஸ் இதுக்காக கிட்ட அவங்கள மாட்டினாங்க. பத்தி எல்லாம் கவலைப்படணும். இந்நேரத்துக்கு அந்த டான்ஸோ இங்க வந்திருக்கணுமே. என்னதான் நடக்குதாங்க? 5 காகே சமட்டுக்கு என்னதான் ஆச்சு? அங்க நடந்த விஷயங்களை உன்னால விளக்க முடியுமா? நான் உள்ள வரலாமா? என்ன விஷயம் ஷிகாகோ? ஃபவுண்டேஷன்ல வழக்கத்துக்கு மாறா யாராலையும் அமைதியா இருக்கவே முடியல. ஏன், என்ன பண்றாங்க? ஏதாவது மெம்பர்ஷிப் பிரச்சனையா? ஆமா, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ரொம்பவே கடுப்புல இருக்காங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. லார்ட் ஹமோரா, லேடி குவாரோ. சந்திச்சா சொல்லும் போது கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. டெல்சோ கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல. அவன் திரும்பி வரணும்னு தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். காத்துனே என்னது இது? ஆமா, சொன்ன மாதிரி ஏதோ பதட்டத்துல தான் இருக்காங்க. ஆனா இனிமே சாய் பெரியவங்களுக்கு release என்ன செய்தி ஆயிடும். தெரியாத போல. சாய்க்கு என்னாச்சு? அவனும் லேண்ட் ஆஃப் அயனுக்கு போயிட்டானா? சாயை கண்டுபிடிச்சு அங்க என்ன நடந்ததுன்னு வந்து சொல்லுங்க. அப்பா இந்த ஊரா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஓமோ யூ காரு. ஏய், ஊரை
ஊரை விட்டு ஓட பார்த்துட்டு டைலாக் பத்தியா போல இருக்கே. நீங்க அப்படி காணாம போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஓகே மறந்துடும். நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? ஹே அவதான் திரும்ப வந்துட்டாங்களா? எதுக்கு நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? வாங்க லார்ட் ரைகாகே, உங்களை திரும்பவும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் அவசரப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. 5 காகே கவுன்சிலுக்கான வேலைகளை நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம முதல்ல சமாளிச்சு ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? The 4th Great Ninja War. என்ன? ஒரு அலாய்ட் ஷினோபி ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அத பத்தி நாம டீடைல்டா மீட்டிங்ல பேசலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி நான் ஃபியூடல் லார்ட் கிட்ட பேசணும். கண்டிப்பா அதுக்கான மீட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்றேன் சார். ஒரு நிமிஷம். ஹேய் லார்ட் பி, என்ன அது? மிஸ்டுடைய ஏன் நிஞ்சா ஸ்வாட்ஸ்ல ஒருத்தர் கூட சண்டை போட்டதுக்கான பரிசு. இதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போல. கொஞ்ச நேரம் கூட என்ன விட்டு பிரிய மாட்டேங்குது. வாவ், இது அந்த 7 நிஞ்சா ஸ்வாட்மேன்ஸோட கத்தியா? எதிர்பார்த்த மாதிரி வேற லெவல்ல செஞ்சிருக்கீங்க. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க. அப்படிதான் இருக்குமா மாதிரி புண்டா? என்ன ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிறான். என்ன தொல்லை பண்றான். ஏய் இதுக்குள்ள இருக்கானா? ஆட்டோ துருக. அப்போ அவன் தான் ஏன் கத்தியை கண்ட்ரோல் பண்றான்? அப்போ சாவல. நடந்த சண்டைய நீ ரெக்கார்ட் பண்ணியா? வந்துருவான் வீடியோ ஃபுட்டேஜ். அப்புறம் சமையாடா அத 8 டெயில்ஸ் அவனோட கொண்டு போயிட்டான். அப்படியா? கொண்டு போயிட்டானா? ஆமா, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கிசாமே எல்லாத்தையும் பார்த்துப்பான். 5 காகே சமிட்ல தான் நான் 4th கிரேட் நிஞ்சா வார டிக்ளேர் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படின்னா நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வார் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் 8 டெயில்ஸுடைய சுதந்திரம் பறி போகும். அதுக்கப்புறம் அவனை ஊருக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ அவனை உன் போக்குக்கு வேட்டையாட ஆரம்பி. இப்பவே கூட நான் அவனை புடிச்சு கொண்டு வர தயாரா இருக்கேன். ஆனா முதல்ல உள்ள நுழைஞ்சுப்போ. உள்ள போய் முதல்ல உன்னால முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை சேகரிக்க ஆரம்பி. அப்படின்னா இதுல என்னோட வேலை உள்ள போறது மட்டும் தானா? ஒயிட் செட்ஸுவை பயன்படுத்த பிடிக்கிறதுக்கே வரல. அவன் யாரையாவது தொட்டாலே போதும் அவங்க சக்கராவை காப்பி பண்ணி அவங்கள மாதிரி அவன் க்ளோன் பண்ணிடுவான். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் பலவீனமானவன். அவனுக்கு சண்டை போட தெரியாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அவன் கெட்டிக்காரன். ஒருவேளை நான் 8 டெயில்ஸ் கூட போடுற சண்டை எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவனை நான் கொல்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு சிச்சுவேஷன் நல்லா புரியுது. நல்லது. 8 டெயில்ஸ் பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். இது நடக்கிற விஷயத்த ஸ்பை பண்றதுக்காகவே அனுப்பிச்சுக்கிறான். இடம் விடாம தேடிக்கிட்டு இருக்கேன் 8 டெயில்ஸ். என்னோட கிரேட் பிரீட் சமேஹாடாக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல் சக்கரம் ஆதரா ரொம்ப மூளை என்னடா மூளை இந்த இது? இடத்துல ரொம்ப அதிகமான சக்கரம் இருக்கிறத உணர்ந்தேன். அதனால பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம என் சமேஹாடாக்கு ரொம்ப பசிக்குதான். உன்ன மாதிரி ஒரு கொழுத்து போன உணவு கொடுத்தாதான். ஆனா கவலைப்படாத, நான் உன்னை கொன்னுட மாட்டேன். இதுக்கு மேலதான் நான் ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். சமேஹாடாக்கு 8 டெயில்ஸ பிடிக்கும்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அவன் கூட சக்கராவை ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நல்ல வேலை, அது எனக்கு ரொம்ப சாதகமா பயன்பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட சென்சரி டைப் நிஞ்சா இன்னும் இதை கண்டுபிடிக்கல. ஆனா அதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. ஆனா சமேஹாடா கிசாமியுடைய சக்கராவை தான் எனர்ஜிக்காக பயன்படுத்தது. அதனால 2 பேருடைய சக்கரா சிக்னேச்சரும் ஒன்னு அப்படின்னு தான் எதிரி நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பேசாம இந்த உள்ள போற வேலையை நானே பார்த்திருந்திருப்பனே. நீ ரொம்ப வீக்கா இருக்க. கண்டிப்பா அந்த 8 டெயில்ஸ் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு நிச்சயமா கிசாமை தான் சரியான ஆளா இருப்பான். அதே சமயம் நீயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இருக்க. தண்ணி கடையில கிசாமை இடத்துல அவனுக்கு பதிலா நான் கொஞ்ச நேரம் இருந்ததுதான் எனக்கு பழக்கம் இல்லாத ஒண்ணு. நீ கொஞ்சம் அதிகமா பண்றேன்னு உனக்கு தோணல? இல்ல, 8 டெயில்ஸ்க்கு தேவையான ஃபோர்ஸ் தான் நான் பயன்படுத்துறேன். சரி, இப்ப என்கிட்ட விட, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இவன் உருமாறி இருக்கான். கண்டிப்பா இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. What a style! Super shot ball! அப்போவே இவன் கத்திக்குள்ள போயிட்டு இருக்கிறான். இவன் நேரம் சண்டை போடுறது எல்லாம் இவன் தான். என்னுடைய clone. இப்ப நான் என் பாடியில இருக்கிற சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸுவை அகற்றலாம்ல?
கண்டிப்பா. அதுக்கேண்டா இன்னொரு பிரச்சனை இல்லை. அப்போ எடுக்க சாப்பிடுறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அதனால வா 2 பேரும் ஒன்றிணையலாம். இவங்களதான் மறந்துட்டீங்களா? இல்ல எனக்கு புரியல. இன்னொரு இவ்வளவு அவன் அமைதியா வேற இருந்து இவங்க எப்படி படுத்து தூங்குறாங்க? பெட்ல நீ தூங்குற மட்டும் மாதிரி என்ன தூங்குறான். பண்ணிட்டு இருக்க சாக்குரா? சாக்குரா, இது ஒரு உருட்டா அது உனக்கு இவ்வளவு உதவி நேரம் தூங்குது. பண்றதுக்காக தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அதனால அவங்க எழுந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, புரியுதா? கண்டிப்பா. மன்னிப்பு கேட்கணுமா? இவங்களை இவனும் போய் தூங்க போறான். நருட்டோ, அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு நான் தான் காரணம். அதனால அவங்கள எழுப்பும் போது கொஞ்சம் பார்த்து எழுப்பு. ஓடிங்க. இப்ப நருட்டோ போய் படுத்ததுக்கு காரணம் சகுரா நீ தானே. உன் விஷயம் தானே காரணம். இதுவும் நீ தானே அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் கூட கவலையே இல்லாம உடனே தூங்கிட்டான். அவன் தூங்குறத வச்சு பார்க்கும்போது ஒரு வழியா அவன் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டான்னு தான் தோணுது. ரிலாக்ஸ் ஆயிருக்கான் இப்பதான். இருந்தாலும் நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாக்குரா, நீ தான் அவங்க எல்லாரையும் எழுப்பணும். யாருமா அது? நீயா? சாக்குராவா? நான்தாம்மா. அடுத்து சாயை எழுப்பணும். நான் எழுந்துட்டேன். திரும்பி யாரை எழுப்ப போற? சாரி guys. ஒரு நிமிஷம் இரு. நருட்டோ எப்படி இங்க வந்தான்? எப்படி கொரட்ட வர்றான் பாத்தியா? வீட்டுக்கு போறப்போ அவன்கிட்ட எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிறேன். இந்தாடா டேய், எந்திரா. தூங்குனது போதும். கீவா, தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் பொறுமையா எழுப்பேன். ஆனா ஏன் இன்னமும் உனக்கு மயக்கம் வருதா? வரலன்னா தான் பிரச்சனை. சரி அதை விட கொஞ்சம் இது வந்து பாரு. போயிடுச்சு. என்ன காட்டுற? இதுலதான் நான் ஒண்ணுமே dance டான்ஸவே ஆடுறது. இல்லல்ல. உண்மையிலேயே இந்த கர்ஸ் மார்க் போயிடுச்சா? இனிமே நிம்மதியா இருப்பான்ல, ஒரு நான் கண்ட்ரோல் டான்ஸை இல்லாம. பத்தி பேசக்கூடாதுன்னா என்னோட நாக்குல கர்ஸ் மார்க்கே வச்சிருக்காரு. டான்ஸோவா? யார் அந்த புது ஹொக்காகேவையா சொல்ற? அவர்தான் இன்னும் அபிஷியலா பதவி ஏற்கலையே. இப்ப எதுக்கு அவரை பத்தி சொல்ற? அந்த கர்ஸ் மார்க் மறைஞ்சிருச்சுன்னா அது எல்லாமே உண்மைதான் சாய். நிஜமாவே லார்ட் டான்ஸோ இறந்துட்டாரா? இந்த பொண்ணுக்கு என்ன விட நிறைய விஷயங்கள் தெரியும். ஆமா, அந்த டான்ஸோவ சாஸ்கே கொன்னுட்டான். சாஸ்கே கொன்னானா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. சாஸ்கே டான்ஸோவ கொன்னானா இப்ப சொன்ன? இல்ல எதுக்குங்கற? அவர் ஒரு ஹொக்காகே. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ ஏத்துக்கிங்க உட்காருவா டேய். சொன்னா என்னதான் நடக்குது? பாதியிலே சொல்லாம விட்டா எனக்கு மண்டை வெடிச்சிரும். எனக்கு ஒரு அமைதியா இருக்கா டேய். தூங்கணும். எந்திரிக்க சொன்னா இன்னமும் சாப்பாட பத்தியே கலந்தாடா. பத்தியா? சாப்பாடு. எந்திரடா. நருட்டோ. ஓகே, ஃபியூடல் லார்ட் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா? அவங்க உங்களுக்காக காத்திருக்காங்க. நல்லது. இப்ப யாரும் நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இருங்க. எஸ் ப்ரோ, சொல்லுங்க. இங்க பாரு, நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. எதையும் நான் சொதப்பிட மாட்டேன். இல்லையே, ஏதோ ரகசியமா போனாரு. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆமா தெரியும். கிரேட் நிஞ்சா வார் அடிப்படையில எல்லாருமே சண்டை போட போறாங்க. குறிப்பா சண்டை போட்டு அனுபவமே இல்லாத நம்மள மாதிரி புது பசங்க எல்லாரையுமே அவங்க பயன்படுத்த போறாங்க. அதுவும் யாருன்னே தெரியாத அந்த அக்காட்ஸ்கியை எதிர்க்கிறதுக்கு முதல் லைன்ல நம்மள அனுப்பி வைக்க போறாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடைசியில நம்மளும் வேற வழியே இல்லாம சண்டைக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போடுவேன். ஆனா என்ன பாவம் பக்கமா அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் காரோயி, ஒருவேளை நீ செத்து டேய், சும்மா இல்லாம எதுக்கு பேசி கொண்டுட்டு இருக்க? பயந்து சாகாதீங்கடா புள்ள பூச்சிங்களா. ஆனா லார்ட் பி, நான் உங்க 2 பேருடைய மனசையும் இப்ப லைட்டா மாத்த போறேன். அதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும் பேப். நான் சென்டிமெண்டலா ஒரு ரேப் பாடலான்னு இருக்கேன். சென்டிமெண்டலாவா? அடடா, இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? நீங்க சொன்னதுதானே நான் பண்ணேன். அப்ப சாஸ்கேவை கண்டுபிடிச்சதெல்லாம் வேஸ்டா? அமைதியா விடு. எதுக்கு இப்ப கோவப்படுற கீவா? சாகுரா, நீதான் இங்க பெரிய ஆளுங்கிற மாதிரி பண்ணாத. நருட்டோக்கு இது தெரியக்கூடாது, நீதானே எங்க கிட்ட சொன்ன. ஆனா இந்த சாய் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான். அது மட்டும் இல்லாம சாஸ்கேவும் தப்பிச்சு போயிட்டான். கீபா, கொஞ்சம் வாய மூடு. எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? மறந்துட்டியா? ஆரம்பத்துல இது எல்லாத்தையும் நினைச்சு நீதான் புலம்பிக்கிட்டு இருக்க. ஆமா, பின்ன எல்லா விஷயத்தையும் உன்னோட மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டதே நீதான் நருட்டோ. இப்ப என்ன எப்படி சொல்ற? சாய் பத்தியா சிரிக்கிறது என்ன? இனிமே இப்படிதான்.
ஆனா என்ன வச்சு காமெடி பண்ணாத. ரிலீஸ் ஆயிட்டானா நீங்க சுதந்திரமா பேசலாம். ஒண்ணும் இல்ல, நீ பழைய நருட்டோவா மாறிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. நீ இன்னும் மாறவே இல்லங்கறான் அவன். எப்பவும் போல அந்த மக்கு மடையனாதான் அது ரொம்ப மெச்சூர் ஆயிட்டானோலாம் பயந்துட்டேன். நீதான் கீபா முட்டாளே. தோடா ஒரு முட்டாள் என்ன முட்டாளுங்கறான். சாய் இன்னொரு தடவை சிரிச்சனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நருட்டோ இவன் அப்படியே சாஸ்கேக்கு நேர் எதிரா இருக்கான். அவனோட சக்ரா அது ரொம்ப பிரைட்டா வார்மா எல்லாரையும் வரவே இருக்குது. சென்ஸ் பண்றான். என்னது இது? உள்ள ஒரு மிருகம் இருக்கு. இன்னொரு சக்ரா ஒளிஞ்சிருக்கு. அது ரொம்ப இருட்டா. அது வந்து சாய் அங்க என்ன நடந்ததுன்னு எங்க கிட்ட சொல்லு. டான்ஸ் புட்டுனா சரி இவங்க யாரு? ஃபவுண்டேஷனை சேர்ந்த ஆன்போ பிளாக் ஆப்ஸ். உங்க எல்லாருக்கும் இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஸோ நமக்கு போட்ட கர்ஸ் மார்க் அது காணாம போனதுக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். உண்மையாவே லார்ட் டான்ஸோ இறந்துட்டாரா? ஆமா. அப்படின்னா அவரோட பாடி கார்டான ஃபூவன்டூரனுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு என்ன இருக்குன்றத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா அந்த ரெண்டு பேரு டான்ஸோ கூட இல்ல. இப்போ உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா ஃபவுண்டேஷனை பத்தின ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ பேசலாம்னு நினைக்கிறேன். அதுவும் புது ஹோக்காகேவோட. எது புது ஹோக்காகேவா? ஆமாடா. ககாஷி ஹட்டாகே தான் புது ஹோக்காகே. ஷாக்கா. நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். ஏன்னா ஓகே மரியாதை கொடுக்க பாருங்க. உண்மையிலே நீங்க தான் அடுத்த ஹோக்காகேவா ககாஷி சென்சே? அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. என்னால அதை தவிர்க்கவும் முடியாது. நான் இப்ப நேரடியா விஷயத்துக்கு வரேன் தலைவரே. ஹிடன் கிளவுட், ஹிடன் லீஃப், ஹிடன் ராக், ஹிடன் மிஸ்ட், அப்புறம் ஹிடன் சாண்ட். இவங்களா? இந்த 5 பெரிய ஷினோபி நேஷன்ஸோ லேண்ட் ஆஃப் அயன்ல இருக்கிற சாமுராய்ஸ் அவங்களோட சேர்ந்து அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் நாங்க தொடங்கி இருக்கோம். அதுக்கு உங்களோட ஒப்புதல் எங்களுக்கு தேவை. ஆனா ராய்க்காக எதுக்கு இவ்வளவு அவசரம்? பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து ஷினோபிக்கு எதிரிகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இருந்தும் நீங்க அவங்களுக்கு மிலிட்டரி ஆளுங்களை வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? டெயில்டு பீஸ்ட்ஸ். டெயில்டு பீஸ்டா? அகாட்சுகின்னு சொல்லப்படுற ஒரு குழு 7 டைல்டு பீஸ்ட் அவங்கள மாதிரி இல்லையா? மேல போர் தொடுக்க முற்படுறாங்க. அதுதான் 4th கிரேட் நிஞ்சா வார். மேல சொல்லுங்க. ஒரு ஊருக்கு இந்த மாதிரி இருக்காங்களா? 9 டெயில் பீஸ்டும் நம்மளோட 8 டெயில் பீஸ்ட் மட்டும்தான். அதான் வேற வழி இல்லாம நாங்க ஒத்துக்கிட்டோம். ராய்க்காகே இவ்வளவு நாள் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இப்ப உதவி கேட்கறது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க தலைவரே, ஃபியூடல் லார்ட்ஸ் பாதுகாப்புக்கு எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த போர் ரொம்ப பெருசு. எனக்கு புரியுது ராய்க்காகே. நான் இந்த அலையன்ஸுக்கு ஒப்புதல் கொடுக்கிறேன். அப்படின்னா நீங்க ஃபியூடல் லார்ட்ஸோட சம்மிட்ட அறிவிச்சிடுங்க. என்ன விளையாடுறீங்களா? இப்படி ஒரு சமிட்ட அரேஞ்ச் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் சார். சரி, இப்போதைக்கு எனக்கு வேற வழி ஐயோ, பணிஞ்சு பேசவே தெரியல. இப்பதான் பாக்குறேன். சொன்னதையே நான் பண்றேன். ரொம்ப நன்றி. ஃபியூடல் லார்டோட உத்தரவு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா நாம இனிமே அபிஷியலா போருக்கு தயாராகலாம். கண்டிப்பா நான் ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். மத்த ஊர்லயும் நம்மள போல வாருக்காக எல்லாரும் தயாராவாங்கன்னு நான் நம்புறேன். ஹிடன் லீஃப் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இன்னும் ஹக்காகே யாருங்கிறதே முடிவாகல. அதே போல சாண்ட் காசேகாகேக்கு சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. மத்தவங்கள பத்தி கவலை வேண்டாம். நம்ம மக்களை எல்லா சிச்சுவேஷனுக்கும் தயார்படுத்துங்க, அது போதும். என்ன நடக்குதுங்க? எனக்கே தெரியல. இவருங்க கச்சேரி பண்ணு. அட என்ன போயின்னு என்ன கலவத்துல இருக்கிற அவங்க அண்ணன் மோட்டிவ் பண்றாரு. அதிகப்படுத்துவது மட்டுமில்லாம பேஷனை விதைச்சிருக்காரு. இந்த என் கராப்புக்கு நான் வச்சிருக்கிற பேரு கொசாக்கோ. இவருக்கு டென்ஷனே இல்ல, எல்லாம் அண்ணனுக்கு தான். வந்து மண்டிலே போட போறாரு. போச்சு மண்டில போடுவான்னு நினைச்சா ஒரே போட்டு. இங்க என்னவா போய் நிக்குது? என்ன பண்றேன்? எதுவும் காதுல வேளல. சத்தியமா சொல்றேன், உதைக்கிற ஸ்டைல்ல நீங்க கெத்து, நான் வெறும் வெத்துதான். அப்படியே அடங்குறாரா? இன்னைக்கு எபிசோட் சூப்பரா இருந்தது. எனக்கு கில்லர் பி வரும்போது நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
இத்தனை ஜிஞ்சரிக்கு ஃபைட் போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. யாருமே இப்போ உயிரோட இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு. இவரு மட்டும் தப்பிச்சு வந்துட்டு இருக்காருல்ல. பரவாயில்லையே! அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போதும், இது எப்படி சாத்தியமா இருக்கும்? அவ்வளோ ஈஸியா முடிஞ்சுச்சா? அப்படின்றதும் மைண்ட்ல ஓடிட்டே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சுறா புட்டு உள்ள இருக்கு. ஐயோ! திரும்பவும் அவன் ஆரம்பிக்கும் போல இருக்கே! அப்படின்ற மாரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இவ்ளோ ஜாலியா கலகலன்னு இருக்கிற இந்த மனுஷன என்னென்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல. இனி வர எபிசோட்ல அப்படின்னும்போது இப்பவே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வந்து மாதராவோட மைண்ட் அந்த மூளை எப்படி இப்படி யோசிச்சது, இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்கான்றது தான். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து 4th நிஞ்சா கிரேட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறப்போ இவ்வளோ தான் ஹெட் ஆக்க போகிறாங்க. உள்ளே என்னென்ன இப்போ யூகோ நடக்க போகுது அந்த பக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 8 டெயில் வந்து நம்ம ஸ்பை பண்ணி ஆகணும். அப்போ தான் உள்ளே என்ன நடக்குது, அவங்க என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காகவே வந்து கிசாமே வந்து நீ போய் கொல்லலாம் வேணாம், அவங்க கூட ஸ்பையாக வேலை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிக்கணும். எனக்கு அப்பயே டவுட் அந்த ஃபைட் அப்பவே. என்னடா இது கிசாமே ஒன்றுமே பண்ணாமல் அந்த ஃபைட்டே பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண மோட்லேயே இருக்காது. நான் நினச்சேன் ஒருவேளை அவன் ஃபுல்லாக வந்து அந்த கத்தியை தான் நம்புறான் போல இருக்குது. அது அந்த பக்கம் போயிட்டதுனால இவன் அப்படியே அந்த இதில் அப்படியே விட்டுட்டான் போல அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா இவர் ஃபுல்லாகவே பிளான் தான். இந்த செடியும் நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், என்னடா அந்த செடியை காணும், எப்பவுமே கேமராமேன் வருவான் நீங்கள் காணுமே அப்படின்னு நினச்சா எல்லாம் நடந்து தான் இருக்குது பின்னாடி. ஸோ இது வேறு லெவல் பிளானுங்க. அப்போ உள்ளே இவங்க என்ன தான் பிளான் போட்டாலும் என்ன இது பண்ணாலும் தெரிஞ்சிடும். ஸோ தம்பி கூட இருக்க அது வந்து இந்த வாருக்கு வந்து ஒரு மைனஸ் மாதிரி தான். இங்கே இருக்க அந்த கிசாமை உள்ளேருந்து எல்லாத்தையும் அங்கே தகவல் சொல்லிகிட்டே இருப்பான். இவங்க என்னென்ன எப்படா இதில் அம்மையுகெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு இருக்க போகிறாங்க. இது வேறு லெவலுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள் தான் தெரியுது. உள்ளேருந்தே செய்ய போகிறேன். அது யாருன்னா சென்ஸ் பண்ணால் தெரியும். பட் இது ரெண்டுத்துக்கும் சக்கரா வேரியேஷன் இல்லைன்றப்போ சென்சரி டைப்னால கூட இதை கண்டுபிடிக்க முடியாதுன்றான். அப்போ ரொம்ப கஷ்டம். அந்த நரோட்டோ கீபா இவங்கெல்லாம் பேசிட்டு வந்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே நரோட்டோ ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எவ்வளோ விஷயம் நடந்திருந்தாலும் அது முடிச்சுட்டு வரும்போது வேற ஒரு சுச்சுவேஷன் தான் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். உடனே மாறிடும். அது அந்த மாதிரி மைண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்குலாம் ஒரு மூட் ஸ்பாயில் ஆகினா ஒரு ஹாஃப் டே அப்படியே இருப்போம். ஒரு இதில் ஒரு நாள் கூட போகும் சில டைம்லாம். ஆனால் நரோட்டோ அப்படி கிடையாது. அந்த இது முடிச்சுட்டு உடனே அது ஜாலியாகிடுது. உடனே அதுக்கு அடாப்ட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மன அழுத்தாயி எல்லாரும் இப்போ வந்து காராலாம் வந்து அந்த மாதிரி கை தட்டி விடுறப்போ எனக்கு வேறமே ஆயிடுச்சு. ஐயோ நருட்டோ திரும்ப அந்த பழைய ஃபன் மூடுக்கே இருக்க மாட்டேன், ஃபுல்லாக சீரியஸ் ஆகிட போகிறான், ஃபுல்லாக ரொம்ப இதுவாக ஸ்டிஃபாக நின்றுவானோ அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை அந்த ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சாஸ்கிட்ட பேசிட்டான், சொல்லிட்டான், அவன் எனக்கு வரான், நான் திரும்ப என் கூட மோதத்துக்கு வரான்றப்போ எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை வந்துச்சு. கொஞ்சம் மனசு லேஸ் ஆகிடுச்சு. திரும்ப நிலைமைக்கு வந்துட்டான். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த காமன் ஆகிட்டான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இப்போ டான்ஸை செத்தது இன்னும் அந்த 2 கிழடுங்கிறது வேற தெரியணும். அது தெரிஞ்சப்போ இன்னும் ஷாக் ஆகும். அடுத்தது வந்து கக்காஷி தான் ஹெட்டாக போட போகிறேன், இன்னும் ஷாக் ஆகும். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்குலாம் வந்து டல்லான மாதிரி தான் இருக்குது. டான்ஸை இறந்துட்டான போது இவங்கெல்லாம் வந்து வருத்தப்படுற மாதிரி, நான் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன் சாய் மாதிரி. அப்பால நிம்மதி இதுமாதிரி இல்லாமல் இதில் இருக்கலான்ட்டு இல்லை. அவனுங்க கூட்டம் அப்படியே தான் இருக்குது, அந்த மைண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ அதுவுமே டவுட்டாக இருக்குது, இவனுங்க அதே கேங்கு தனியாக ஒன்று செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு டான்ஸோ செத்து இப்போ யோசிக்கும் போது தோணுச்சு. ஃபஸ்ட்டு தோணுதுன்னா அப்பா சாய் ஃப்ரீ ஆகிடும், அந்தமேட்டுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி பைபிளில் ஒரு ஃபன் மோடுக்கெலாம் வந்துட்டான், சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்க்க நல்லா இருந்தது. ஆமாம், இத்தனை நாள் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் அவனை இயல்பாகவே இருக்க முடியல. எதனா பண்ணாலே இவன் கூட இருந்தாலே டான்ஸை கண்டுபிடிச்சிருவான். அந்த பயத்திலே தான் அப்படி இருந்திருக்கான். இருக்குமான்றது எனக்கு தெரியுது. இப்போ தான் வந்து அவன் மூஞ்சில் ஒரிஜினல் சிரிப்பு அப்போ இருந்தது, இப்போ கொஞ்சம் இயல்பாக தெரியுது. நேச்சுரலாக சிரிக்கிறான், ஒரு மாதிரி இப்போ தான் ஜெல் ஆகிறான். அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அதேமாதிரி ஃபியூனல் லார்டு வந்து நான் என்ன நினச்சேன்னா எல்லாருக்கும் ஒருத்ததாக இருப்பார், அவர் தான் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார்னு நினச்சேன். அங்கே டான்ஸோ அன்னைக்கு ஒக்காய் காக்கிறப்போ இருந்தவர் பார்த்தா ஒரு ஊருக்கும் இருக்காங்க போல இருக்குது. இதுவும் ஒரு ஊருக்கும் ஒரு ஹெட்டுன்னு இருப்பாங்க போல். அவங்க ஒருத்தரும் பேரில் தான் இவங்க செய்கிறாங்கன்றது தெரிஞ்சது. அதுவுமே இப்போ தான் புரிஞ்சது. ஸோ இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. பெரிய ஆபத்து வரப்போகுது தான். பட் இங்கே நடக்கிற இந்த உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் தெளிவாகிடுச்சு. இல்லை க்ளவுட் வில்லேஜ் வந்து சாஸ்கே மேலே இருந்தது, உள்ளே இங்கே கலவரம் நடந்தது, இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் பிரச்சனை இருக்குது தான். அங்கே அவன் ஸ்பையாக இருக்கிறதுக்கு இஸ்லாமிய ஒரு பிரச்சனை, இங்கே இப்போ டான்ஸோ போயிட்டான், இப்போ இங்கே வராங்கன்றப்போ இங்கே என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு தெரில. பட் இப்போ இது மொத்தத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்து அந்த வாருக்கு ரெடி ஆகணும். எல்லா ஊரும் ஒன்று கூடி ஒன்றா நிற்கணும். அதுதான் மெயின். அதுக்கு இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ப்ரிப்ரேஷன்றதெல்லாம் இருக்குது. இதுலேயே இப்போ வில்லேஜ்லேயே ஒரு பிரிவினை இருந்தது, 2 தரப்பாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு கஷ்டம் தான். என்னன்னா க்ளவுட் வில்லேஜில் இருந்த அந்த பிரச்சனை வந்து இப்போ லீஃப் வில்லேஜ்லேயே வரும்னு தோணுது. அப்போ வந்து நான் 8 டெயில் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க தீவிரமாக வந்தாங்க. இப்போ நம்ம ஊர் ஒக்காகவே வந்து கொண்டுட்டான், அப்போ வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுத்தாகணும், அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ இந்த பக்கம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் வந்து வில்லேஜ் அழிக்கணும்னு இவங்க வந்து அவனை கொல்லணும் முதல்ல. ஏன்னா இங்கே வந்து அவன் ஒக்காக கொண்டா இது மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லி அது ஒன்று நடக்கலாம். அது எப்படி எல்லாமே கக்காஷி தலையில் தான் அது விழப்போகுது. அவர் தான் முடிவு எடுக்கணும்.
பார்க்கலாம் எப்படி போகுது. இவ்வளோ கலவரம் நடந்துனுக்குது. என்ன மோடில் இருக்கிறாரு அவங்க அண்ணன் ரைட்காக. அங்கே என்னடானா தம்பி எல்லாரும் ஊரை கூட்டி வச்சு ரேப் பண்ணுகிறாரு. அவனே டேங்க என்ன டென்ஷனில் இருக்கிறான், நாலா பக்கமும் என்ன நடக்க போகுது, அவன் என்ன பிளான் வச்சுன்னுக்கிறான், இந்த ஊரில் நான் எப்படி ஒன்று கூட போகிறேன், எப்படி அலைன் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கிறேன். நீ என்னடானா பாட்டம் அவனை எட்டி விட்டாரு ஒன்று. அது நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த ஊரில் நம்ம எப்படி நருட்டோ பார்க்குறோமோ ஒரு பன்மோடு அங்கே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே தான் அங்கேயும். அங்கே ஒத்தலாம் நின்று மொத்த பன்மோவே அவர் பண்ணிட்டு இருக்காரு. சுற்றி இருக்கவங்களாம் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பாருங்க இவ்வளோ ஃப்ரீடமாக ஜாலியாக எந்த டென்ஷனும் உள்ளே போகாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு ஊரை விட்டு போகணுன்னு வர அவர் எதிர்பார்க்குறாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரான. மொத்தத்தில் இப்போதைக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிற ஒரே ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு நருட்டோ கூட இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ மைண்டடு, எதை பற்றியும் கவலை இல்லை. வந்தால் பார்த்துக்கலாம், இல்லை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப கூலுங்க. எல்லாரோட எனக்கு கூலாக தெரிஞ்சது வந்து 8 தான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.